நாம் சந்திப்பது வழக்கம். இடையிலே சில வியாழக்கிழமை நாம் சந்திக்க முடியவில்லை. இது 38வது வியாழக்கிழமை. 38வது வியாழக்கிழமை சந்திப்பு. இந்த சந்திப்பிலே நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு அது எந்த கேள்வியாக இருந்தாலும் எப்பொழுதும் நான் பதில் சொல்வதுண்டு. இதை கேள், இதை கேட்காதே என்று சொல்லும் வழக்கம் அந்த காலத்திலிருந்து உண்டு. ஊடக நண்பர்கள் எந்த கேள்வியை வேண்டுமானாலும் கேட்கலாம். இப்ப கேளுங்க, நீங்க கேளுங்க. ஒவ்வொருத்தரா கேட்கணும். கடந்த முறை சென்னை வந்தப்ப பேச்சுவார்த்தை டிராவல்ல முடிஞ்சிச்சுன்னு சொன்னீங்க. இந்த முறை அடுத்த முறை சென்னை போய் ஒரு 4 நாளுக்கு மேல தங்கியிருந்தீங்க. கடந்த முறை 4 நாள் தங்கியிருந்தேன் சென்னையில். இந்த ஊடக நண்பர்கள் படுத்திய பாடு கொஞ்சம் நெஞ்சமல்ல. எங்க போனாலும் அங்கே ஒரு 10 பேர். ஆனாலும் நண்பர்களும் ஏன் கடுமையாக நடந்து விட வேண்டும்? அதனால அவர்கள் கேட்கிற, எதிர்பார்க்கிற அல்லது எதிர்பாராத கேள்விகளுக்கு விடை சொல்லிவிட்டு வந்தேன். இப்பொழுது நீங்க கடந்த முறை பேச்சுவார்த்தை டிராவல முடிஞ்சுன்னு சொன்னீங்க. திரும்ப சென்னைக்கு 4 நாள் போயிருந்தீங்க. திரும்ப பேசுனீங்களா? குருமூர்த்தி உள்ளிட்டவர்கள் சந்திச்சீங்களா? பேசணும், பேசிக்கொண்டிருக்கிறோம், பேசிக்கொண்டே இருக்கிறோம். எப்பயா முடிவு வருது? முடிவு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும்ல. முடிவு என்ன வரல. உங்களுடைய வாழ்த்துக்களோடு அந்த முடிவு வரலாம். நீங்க வாழ்த்து தானே செய்வீங்க. வாழ்த்து செய்வீங்கல்ல. தந்தைய தினத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்டாங்க. அந்த மன்னிப்பை நீங்க ஏற்றுக்கொள்ள எப்படி பாக்குறீங்க? ஏற்றுக்கிட்டீங்களா? இது மன்னிப்பு இல்லை அப்படின்றது பிரச்சனை இல்லை. அது நான் சொன்ன மாதிரி, நான் விரும்பிய மாதிரி என்னால் தொடங்கப்பட்ட இந்த கட்சி 96,000 கிராமங்களுக்கு நான் சென்று வளர்த்த இந்த கட்சிக்கு நான் சென்ற முறை சொன்னேன், மீண்டும் சொல்லுகிறேன். எத்தனை முறை வேண்டுமானாலும் எதைத்தான் சொல்லுவேன். இந்த கட்சிக்கு என் மூச்சிருக்கும் வரை நான் தலைவர். அவருக்கு என்னன்னா உங்களுக்கு தெரியும், செயல் தலைவர் கொடுத்துருக்கோம். இது கலைஞருடைய மறைந்த என் நண்பர் கலைஞருடைய பாணி. அவர் 94 வயசு வரைக்கும் சக்கரனா காலையில் இருந்துன்னு கட்சிக்கு தலைவராகவும் ஆட்சிக்கு தலைவராகவும் முதல்வர் இருந்தார். அப்பொழுது இப்பொழுது முதல்வராக இருக்கிற மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் முழுமுழுக்கவில்லை. அப்பொழுது வேறு செய்திகளும் சொல்லவில்லை. நீங்களும் நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் கூட்டம் கூட்டமாக போய் ஸ்டாலினை துரத்தவில்லை. ஆனால் நீங்கள் என்னை துரைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது நானே உங்களை வலிய வரவழைத்து, ஏனென்றால் வியாழன் என்றால் உங்கள் நினைப்பு, உங்களுக்கும் என் நினைப்பு வரும்போது வியாழக்கிழமை
ராமதாஸ் பார்க்கிற வழக்கமாச்சே அப்படின்னு வந்திருக்கிறீர்கள். நீங்க கட்சியிலிருந்து நிர்வாகிகளை தொடர்ந்து நீக்கி அறிவிச்சிருக்கீங்க, புதிய நிர்வாகிகள் நினைக்கிறீங்க. அதே சமயம் அன்புமணி சார் வந்து அதே நிர்வாகிகள் தொடர்பாளர்கள் அவர் ஒரு கடிதம் ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்னோடு ஆதி காலத்திலிருந்து கிளை செயலாளராக, ஒன்றிய செயலாளராக, அப்புறம் மாவட்ட பொறுப்புகள் இதெல்லாம் ஏற்று ஏதோ ஒரு பொறுப்பில் இருந்து தன்னலம் கருதாது தொண்டாற்றிய, மக்களுக்கு தொண்டாற்றிய, கட்சியை வளர்த்த அவர்களுக்கு தான் நான் ஒதுக்கப்பட்ட அவர்களுக்கு இப்பொழுது நான் அவர்களுக்கு பொறுப்புகளை, நல்ல பொறுப்புகளை கொடுத்திருக்கிறேன். இன்னொன்று, இந்த பொறுப்புகள் நிலைத்து நீடித்து இருக்கும் என்றும் நேற்று அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதனால அவருடைய அச்சத்தையும் போக்கியிருக்கிறேன். இது ஏதாவது தற்காலிக பொறுப்பா அப்படின்ற ஒரு அச்சம், இது நிரந்தர பொறுப்பு என்று அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 60வது மனநாள விழாவை கொண்டாடினீங்க, குடும்பத்தில் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. திரு அன்புமணி ராமதாஸ் வரல, உங்களுடைய மனநிலை அந்த நேரத்தில் எப்படி? 60வது மனநாள் விழாவுக்கு வந்து குடும்பத்துல மத்தவங்க வந்திருந்தாங்க, திரு அன்புமணி ராமதாஸ் குடும்பத்தினர் வரல, உங்களுடைய மனநிலை அப்ப எப்படி? நீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை எடுத்து 2 குழந்தை. நான் என் வயசுல, அதாவது என் வயசு கூட வேணாம், உங்களுடைய 25வது மன விழா, அதுக்கு உன் பிள்ளை வரலன்னா, அல்லது உன் பெண் தெய்வம் வரலன்னா, பெண் தேவதை வரலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மனநிலை தான். ஐயா, நம்ம கைலாபுரம் தோட்ட வாசல்ல எப்போதும் பேனர் இருக்கும், ஐயா போஸ்டரும் அன்புமணி ராமதாஸ் போஸ்டர் இருக்கும். 2 நாளுக்கு முன்னாடி அந்த போஸ்டர்லாம் கிழிக்கப்பட்டிருக்கு. இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இது எதற்கு காட்டுங்க? யாராவது விஷயங்கள் செய்திருப்பாங்க. அதை யாராவது எந்த போட்டோவையும் ஒட்டலாம், அதை கிழிக்கக்கூடாது. அது நல்ல பண்பாடு அல்ல. ஏதோ ஒரு விஷயங்கள் இப்படி செய்து அதை உங்களை விட்டு கேள்வி கேட்க சொல்லி இப்ப கேட்கறீங்க, இப்ப அந்த கேள்வி கேட்கறீங்க, டீச்சர் எழுதுன்னு நீங்க கேட்கறீங்கல்ல, அதான் சொல்றேன். நீங்க இப்ப அதை கேட்கறீங்க, அதை பற்றி கேட்கறீங்க. எனக்கு யாரும் சொல்லவும் இல்லை மாதிரி. ஏன்னா யாரும் பண்ணது எனக்கே தெரியாது. யார் படத்தையும் கேட்கக்கூடாது. முருகர் மாநாடு மதுரையில வந்து நடத்துறாங்க. உங்களுக்கு ஏதாவது அழைப்பு வந்துச்சா? குறிப்பா வந்து சமூக நீதி பெரியார் கொள்கையை தாங்கி நீங்க வந்து பெரியாரையும் அண்ணாவையும் அங்க விமர்சனம் பண்ணிருக்காங்க. இந்த கருத்தை எப்படி பாருங்க? யார் நடத்துறாங்க? இந்து முன்னணி பிஜேபி சேர்ந்து மதுரையில முருகர் மாநாடு நடத்துறாங்க. உங்களுக்கு ஏதாவது அழைப்பு வந்து? எல்லா கட்சி தலைவருக்கும் அழைப்பு கொடுத்தாங்க. எனக்கு அழைப்பு பெரியார் மற்றும் அண்ணாவை வந்து ஒரு கொச்சைப்படுத்தும் விதமா வந்து அங்க ஒரு வீடியோ எல்லாம் காட்சிப்படுத்திருக்காங்க. இந்த இதை எப்படி பாக்குறீங்க? இது எப்படி பாக்குறது? இதெல்லாம் வருந்தக்கூடிய விஷயத்தை போய் எப்படி பாக்குறது? தமிழ்நாட்டில் இருந்து மறைந்த, தமிழ்நாட்டு மக்களுக்கு தொண்டு செய்து, தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர்களை யாராக, எந்த தலைவராக இருந்தாலும் அவர்களை கொச்சைப்படுத்துவது கூடாது. இதை அரசியல் கட்சி நடத்துகிற எல்லோருக்கும் என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். எந்த தலைவரையும், மறைந்த தலைவர்களை நாம் கொச்சப்படுத்தக்கூடாது. கொள்கை வேறுபாடுகள், மாற்றங்கள், அவர்கள் சொன்ன கருத்துக்கள் இவர்களுக்கு ஒவ்வாமையாக, அதாவது முரண்பாடுகள் இருந்தாலும் அதை இந்த கருத்துக்கு நான் மாறுபடுகிறேன் என்று சொல்லலாமே தவிர அந்த தலைவர்களை பிச்சப்படுத்தக்கூடாது.
நேற்று சேலம் எம்எல்ஏ அருணுக்கு புதிய பதவி வழங்குனீங்க. ஆனா அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியை நேற்று மாலை வந்து அன்புமணி அவர்கள் நீக்கியிருக்காங்க. இதுக்கு அருண்கிட்ட கேட்கும் போது கட்சிக்கு தலைவர் போடுறதும் நீக்கிறதும் ஐயாவுக்கு மட்டும்தான் அதிகாரம், வேற யாருக்கும் இல்லை. சரியாக மிகச்சரியாக சொல்லியிருக்கிறார். அதனால அவரு மாவட்ட செயலாளர் அந்த பொறுப்பை அருள் கதிரராஜரத்னத்துக்கு கொடுத்துட்டோம். அவருக்கு மாநில இணை பொதுச் செயலாளர், மாநில இணை பொதுச் செயலாளர் பொறுப்பை கூடுதலாக அவருக்கு கொடுத்துருவார். அன்புமணி ரொம்ப நல்ல ஒரு நல்ல கட்டமைப்பு பண்றாங்க. அவரை சுத்தி ஒரு 5 பேர் இருக்காங்க. அவங்க பேச்சாதான் கேட்டு ஐயா வந்து செயல்படுறாங்க. ஒரு மாயையில சிக்கி இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மாயை யாரையா? அந்த மாயை தெரியாது. அவர் ஒரு 1001 கோயிலுக்கு போய் பூஜை பண்ணி விபூதியோ குங்குமோ ஏதோ இட்டு அதன் பிறகு ஒரு தெளிவு ஏற்படணும். அது என்னால் போக முடியாது. அது போக முடியாதனால அந்த கேள்விக்கு தற்காலிகமாக தற்பொழுது உங்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. ஐயா, அந்த மாதிரி கீழடியோட ஆய்வு முடிவுகளை வந்து மத்திய அரசு ஏத்துக்கல, அறிவியல் பூர்வமா ஆதாரங்கள் வேணும்னு கேட்கிறாங்க. மத்திய அரசு வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டை வந்து இது போன்ற தமிழ் கலாச்சாரங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. அந்த காலத்திலிருந்து அண்ணா என்ன சொல்றாங்க தெரியுமா? தெற்கு தேய்கிறது வடக்கு வாழ்கிறது என்று சொன்னார். அது திராவிட தொடர்ந்து எழுதுவார். இப்போ எனக்கு கூட படிக்கணும்னு ஆசை வேணும், நேரம் இல்லை. அந்த பழைய திராவிட நாடு பத்திரிகைலாம் பாரதோட ரொம்ப நல்லா எழுதுவார். பொதுக்குழு கூட்ட நடவடிக்கை பொதுக்குழு கூட்டம் தேர்தல் நெருங்கிற சமயத்தில் பொதுக்குழுவை கூட்டி என்ன முடிவு எடுக்கலாம் என்று பொதுக்குழு, செயற்குழு, மற்ற மாநில பொறுப்பாளர் எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு அதன் அடிப்படையில் அதற்கு முன்னால பொதுக்குழுவுக்கு முன்னால நிர்வாகக்குழு, செயற்குழு, மாநில செயற்குழு இது ரெண்டையும் கூட்டி அவருடைய கருத்துக்களை கேட்டு கடைசியில் பொதுக்குழு. தலைவர் பதவி முடிஞ்சிருச்சு. 3 ஆண்டுகள் தான் தலைவர் பதவி நீடிக்கும். தலைவர் பதவி முடிஞ்சிருச்சு. இந்த தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக பொதுக்குழு கூடுமா, இல்ல தேர்தல் சமயத்தில் தான் பொதுக்குழுமா, இடைப்பட்ட நேரத்தில் நான் தான் தலைவர் ஆயிட்டேன், கட்சியின் தலைவர் ஆயிட்டேன். ஆனால் தேர்தல் சம்பந்தமான உத்திகள் அல்ல, அணி எந்த அணியில் சேர்றது, யாரோட கூட்டு, இதெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது பொதுக்குழு. அது தேவைப்படும் நேரத்தில் அந்த பொதுக்குழு கூட்டி அந்த பொதுக்குழுவினுடைய உறுப்பினர்கள் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அது முடிவெடுக்கும். ஐயா, கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்களுடைய மகன், அதே போல் வந்து நம்ம முருகன், இவங்க 2 பேர்த்தையும் இளைஞரணி தலைவரா அன்புமணி வந்து ஏற்கல, அவங்க ஏற்றுக்கல மாட்டாரு. எதற்கையா, என்ன காரணம்? யாமறியேன் பராபரன், யாமறியேன் பராபரன், யாமறியேன் பராபரமே. ஓ, இளைஞரணி தலைவர் போட்டுதான் ஆகணும். இல்லதான் ஆகணும். அது எப்ப போட போறோம்? போட்டது பிரச்சனைக்கு ஒரு முடிவு வர வாய்ப்பு இருக்குல்ல? இந்த நீங்க சொல்றீங்க பொதுக்குழு எப்ப குழுவுன்னு, அந்த பொதுக்குழு கூடும்போது அதில் கூட அறிவிப்போம். அதுலேயே அறிவிப்போம். இல்லைன்னா அதுக்கு முன்னால தேவைப்படின் அறிவிப்போம். ஐயா, அன்புமணி யாராவது பின்னின்று இயக்குவதா நினைக்கிறீங்களா? ஐயா, அன்புமணியை யாராவது பின்னின்று இயக்குவதா நினைக்கிறீங்களா? அன்புமணியை யாராவது பின்னின்று இயக்குகிறார்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா கேட்கிறேன். நீங்க எப்படி நினைக்கிறீங்க? பத்திரிகையாளர் நீங்க எதை ஒன்றாலும் ஃப்ரீயா சொல்ல முடியும். எதை ஒன்றாலும் கேட்கலாம், எதை ஒன்றாலும் சொல்ல முடியும், எதை ஒன்றாலும் எதையும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம்.
ஆனால் அரசியல்வாதி நாங்கள் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா ஒரு இது சொல்லிட்டு வச்சுக்க அவ்வளோதான் மாட்டேன். ஒரு 50-100 கேள்வி நீங்கள் கேட்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐயா, இப்போ என்னன்னா உங்களுக்கு பிறகு இயல்பாகவே அன்புமணி தான் தலைவர் அப்படிங்கிற அந்த நிலையில ஏன் அன்புமணி வந்து தலைவர் பதவிக்கு வந்து மல்லு கட்டணும்? இல்லை, அவருக்கு நல்ல பொறுப்பு கொடுத்துருக்காங்க. செயல் தலைவர் எல்லா பொறுப்போட சிறந்தது செயல் தலைவர். ஏன்னா ஒரு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு செயல் தலைவர் மிக மிக முக்கியம். அதனால அந்த பொறுப்பை கொடுத்துடுறோம். அவர் அதை ஏற்க மாட்டேன்னு சொல்றாரு. அந்த பொறுப்பை ஏற்றுனா பிரச்சனையை தீர்ந்து போச்சு. தலைவர் பொறுப்பு வேணுங்கிறாரு. தலைவர் பொறுப்பை தான் இவ்வளவு நாள் வச்சிருந்தாருல்ல, 3 வருஷத்துக்கு மேல வச்சிருந்தாரு. இப்போ எனக்கு இந்த வயசுல கொஞ்ச நாள் நீ தலைவர் பொறுப்பை இறன்னு எனது மனசு சொல்ல, அப்புறம் இந்த மனசை கேட்டேன். மனசு சொல்லிச்சு 96,000 கிராமங்களுக்கு போய் இரவு பகல் என்று பாராமல், காடு மழை என்று பாராமல், உணவை பற்றி கவலைப்படாமல், கையோ கூழோ மக்கள் கொடுக்குற அதெல்லாம் குடிச்சு அவர்கள் எனக்கு வெற்றி திலகமிட்டு ஆரத்தி எடுத்து கடைசியில் அந்த ஆரத்தி தட்டில் ₹1 நாணயத்தை கொடுத்து, ஐயா அப்போ டாக்டர் தான் சொல்லுவோம், ஐயா இதை வச்சுக்கங்க, ஆனால் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஒரு தேர்தலில் ₹1 கொடுங்க, ஒரு ஓட்டம் கொடுங்க, ரூபாய் 1 கொடுங்க, ஒரு நோட்டும் 1 கொடுங்க, ஒரு ஓட்டும் 1 கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டம் வச்சோம். அந்த வகையில் இப்படி பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சோதனைகளை எல்லாம் தாங்கி ஏச்சு பேச்சு விமர்சனங்கள் மற்ற கட்சிகள் இதையெல்லாம் தாங்கி அவர்களுக்கு பதில் சொல்லி நாகரிகமாக நளினமாக, இந்த 2 வார்த்தையும் கலைஞர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கினேன். நாகரிகமாக நளினமாக பதில் சொல்லணும்னு சொல்லுவார். அதை கற்றுக்கினேன். அதே மாதிரி தான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் நான் பட்ட பாடு இந்த கட்சியை இந்த அளவுக்கு கொண்டு வருவதற்கு இந்தியாவிலே பிறந்த எந்த தலைவரும் விட்டிருக்க மாட்டார். அவ்வளோ பாடுபட்டு இதுக்கு அரசியல் நேரத்தில் இந்த மனசு நீ கொஞ்ச நாளைக்கு நீ மூச்சுற வரைக்கும் தலைவராக இருந்து போய பதவி சுகம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சுகத்தை நான் விரும்பி இருந்தால் மத்தியிலே எந்த பொறுப்பும் எனக்கு கிடைத்திருக்கும். அந்த அளவுக்கு நாளை இந்த பிரதமர்களோடு நெருங்கி பழகியவன் தான். இப்பொழுது இருக்கிற பிரதமர் மோடி அவர்களும் என்னோடு நட்பாக இருக்கிறார். அவருடைய அன்பை சேலத்திலே எப்படி வெளிக்காட்டினார் என்பது உங்களுக்கு தெரியும். கட்டிப்பிடித்து இறுக்கமாக, ஏதோ ஒரு ஊடகத்தில் சொன்னாங்க, காத்து கூட போகாது போகிறது, அப்படி 2 பேரும் கட்டிப்பிடிச்சிருந்தாங்க. அப்படியெல்லாம் பழகியிருக்கிறோம். ஆனால் இந்த பதவி சுகம் அரசு கட்டில் அது நான் போக மாட்டேன். எப்போவும் அப்படி ஒரு சத்தியம் செய்திருக்கிறேன். இந்த பதவி சுகம், அந்த பதவி எந்த பதவியும் இல்லை. இது நானே உருவாக்கிய, சுயம்புவாக உருவாக்கிய, தனி மனிதன் உருவாக்கிய இந்த கட்சி இவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கி நிறைய சட்டமன்ற உறுப்பினர்களையும் மத்திய அமைச்சர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் உருவாக்கி அவர்களை ஆளுப்பார். ஒரு முறை ஏ.கே. மூர்த்தி அவர் இணையமைச்சர் ரயில்வே,
அவரும் நானும் 2 பேருக்கும் கோயம்புத்தூர்ல ஒரு நிகழ்ச்சி, கட்சி நிகழ்ச்சி, அதுக்கு நாங்கள் போவோம். 2 பேரும் டெல்லியில இருந்து, அப்போ பெங்களூர்ல இருந்து கோயம்புத்தூருக்கு விமானம் இல்லை, அதை புறவழியில் தான் போகணும். அவரும் நானும் அங்கே வந்து இறங்கும்போது இறங்கி வெளியே வரும்போது அவர் இணையமைச்சர் என்பதனால அதிகாரிகளெல்லாம், நிறைய அதிகாரிகள் ஒரு நாள் மாலையை எல்லாம் போட்டாங்க. அவர் ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துருந்தேன். நம்ம பிள்ளைக்கு பார்த்தியா எவ்வளோ மரியாதை, நம்ம கட்சிக்கு பார்த்தியா எவ்வளோ மரியாதை. அவர் அப்புறம் அரசியல் ரயில்வே அமைச்சர்னா அவர் தனியாக ஒரு பொறுப்பு, தனியாக சமையல்காரன் ஒரு பெட்டி கொடுப்பாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தாங்க. நான் செகண்ட் கிளாஸ் 2ஆம் வகுப்புல ஏற்கனவே நான் பதிவு பண்ணி வச்சிருந்தேன் அந்த வண்டி, தொடர் வண்டிக்கு. இவர் எவ்வளோ கெஞ்சி பார்த்தார் வைக்க பற்றி, நான் வந்து வரமாட்டேன், துபாய்க்கு வரமாட்டேன், அது உனக்காக கொடுக்கப்பட்டது, அதில் போய் நான் பிரயாணம் செய்வது தவறு அப்படின்னு கெஞ்சி பார்த்தார். அப்புறம் நான் போய் 2ஆம் வகுப்புல ஒரு இடத்துல உட்காந்துட்டேன். அப்புறம் வண்டி கிளம்பிட்டு அவரு போய் அந்த துபாயில உட்காந்து, இப்படி எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படியெல்லாம் நம்ம கட்சிக்காரர்களை, தொண்டர்களை உயர்த்தி உயர்த்தி பார்த்தவன் நான். வெளித்து ஏழுமலையிலிருந்து அவர் பொன்னுசாமி எல்லாம் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு அவ்வளோ பெரிய ஒருத்தருக்கு பெரிய பெட்ரோலியம், இன்னொருத்தருக்கு ஹெல்த் மினிஸ்டர். ஆக இப்படியெல்லாம் அழகாக பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு என்னமோ தெரியல, என் மனசு மூச்சு காற்றுகிற வரைக்கும் ராம்தாஸ், நான் சொல்றத கேளு, நீதான் கட்சியினுடைய தலைவர், நிறுவனர்ன்றது நான் ஒரு ஆள், அது சரி, இன்னொருத்தர் கட்சியினுடைய தலைவர் இரு அப்படின்னு மனசாட்சி சொல்லிச்சு. சரி, மனசாட்சி சொல்லுது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டேன். முடிச்சிருக்கிற வரைக்கும் அது என்ன பெரிய பதவி சொல்ல பார்ப்போம். கட்சி தலைவர்ன்றது அது அந்த கட்சியினுடைய சமாச்சாரம், கட்சியினுடைய பிரச்சனை. அந்த அந்த பதவி என்ன ஒரு பெரிய பதவி இல்லை. அந்த பதவியை நான் ஏற்கக்கூடாது சொல்லுவேன். அந்த பதவியில் நான் எப்ப சொல்றேன், அதன் பிறகு அந்த பதவிக்கு வரப்போறவர் யாரு? என்னுடைய மூச்சை கற்று அடங்கிய பிறகு அந்த பொறுப்புக்கு வரப்போறவர் யாரு? அப்பொழுது முகுந்தனம் அல்லது சுகந்தனம் யாரும் வரப்போறதில்லை அந்த பொறுப்பு. ஏன்னா இந்த பொறுப்புக்கு உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். முகுந்தன் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிகமாக பயன்பாடு நீங்க வலியுறுத்தி வரீங்க. இப்ப வந்து இதுல நடிகர்கள் சிக்கியிருக்காங்க ஓப்பன் பயன்படுத்தினாங்க. இப்போ இதை எப்படி பாக்குறீங்க? நேற்றுக்கு நடிகர் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இன்னொரு நடிகர் உயர் ரக போதை பொருள் தமிழ்நாட்டில் அதிகமா புழங்குது. இதுல வந்து நடிகர் ஒருத்தரை கைது பண்ணிருக்காங்க. மேலும் சிலர் சிக்குவார்கள் சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இதை எப்படி பாக்குறீங்க கேக்குறாங்க. எப்படி பாக்குறது? அவங்களுக்கு வந்து பிடிக்கிறவனுக்கு 2 வருஷம் தண்டனைன்னா, அதை விற்கிறவனுக்கு 4 வருஷமா கொடுக்கும். இல்ல சில பேருக்கு அங்கேயே கடந்து அங்கேயே சாப்பிட்டோம். இங்க சிறையிலே போடுறோம். அங்கே ஏன்னா சிறையில சாம்பார் அவ்வளோ அருமையா இருக்கும். தமிழகத்தில் மாங்கனி விவசாயிகள் வந்து பெரிய பிரச்சனையில இருந்திருக்காங்க ஐயா. இந்த பிரச்சனைக்கு தீர்வு உங்கள் பார்வையில் என்னன்னு சொல்லுங்க. பிரச்சனைகளே அந்த அதிகாரிகள் முதல்ல ஆய்ந்து அறிந்து அரசுக்கு சொல்லணும், முதல்வருக்கு சொல்லணும், அந்த பிரச்சனை தீரணும். அதில் குறிப்பா
இந்த சீசனில் அந்த பிரச்சனை வந்திருக்குது. அதை வந்து விவசாயிகள், பயிரிட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைகிற ஒரு நல்ல தேர்வை முதல்வர் எடுப்பான்னு நம்புவோம். நீங்க சொல்லும்போது கூட உங்க பின்னாடி வந்தவங்க, உங்களை நம்பி தைலபுரம் தோட்டம் வந்தவங்க தான் சட்டமன்ற உறுப்பினர் பதவின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒரு கூட்டம் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி போயிட்டு இருக்காங்க. அவங்களோட நிலை என்ன? அவங்க இப்போ எந்த நிலையில இருக்கிறாங்க? அவங்களுடைய நிலை, அவங்களுடைய மனசு, அவங்களுடைய எண்ணம், அவங்க மனசு என்ன சொல்லிச்சோ, அவங்க மனசாட்சி என்ன சொல்லிச்சோ அதன்படி அவங்க போயிட்டாங்க. சில பேர் மனசாட்சி அங்கே போனதும் தப்புன்னு சொல்லி திரும்ப இங்கே வராங்க. இப்படி நடக்குது. என்னதான் முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க? மோதல் பிரச்சனைக்கு என்ன முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க? முற்றுப்புள்ளி வைக்கும்போது உங்க பேர் என்ன தம்பி? மகாராஜன் எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்க மாட்டோம். அப்போ மகாராஜனுக்கு தெரியப்படுத்துவோம். ஏன்னா நீங்க மகாராஜன் கட்சியில பாத்தீங்கன்னா அன்புமணியை தாண்டி அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்க தவறிட்டாங்க. யோசிச்சிருக்கீங்களா? அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்கவில்லை அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அன்புமணியை தாண்டி கட்சியில அடுத்த கட்ட தலைவரை உருவாக்கலாம். அடுத்த கட்ட தலைவர் உருவாக்கியிருக்காங்க. இப்போ ஓய்வறியா உழைப்பாளி தியாகச்சம்மல் ஜி.கே. மணி அவருடைய உழைப்புக்கு ஈடா யாரையாவது சொல்ல முடியுமா? உண்மையிலே தமிழ்நாட்டிலே கூட கேட்கிறேன். எங்க கட்சியில மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலே கேட்கிறேன். அவர் இப்போ உடலும் சரி எல்லாமே மருத்துவமனையில் இருக்கார், சிகிச்சை பெற்று வந்தார். நான் போய் சென்னையில் போய் அவரை போய் பார்த்துட்டு வந்தேன். கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எங்களே கேள்வி இவ்வளவு பேர் கேட்க மாட்டாங்க. வன்னியர் இடஒதுக்கீடு தொடர்பா வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி போராட்டம், இப்ப தேர்தல் வர போற நேரம், இப்போ உங்களுடைய போராட்டம் என்னவா இருக்கு? விரைவில் உங்களுக்கு தெரியப்படுத்தும். இந்த 10.5% இடஒதுக்கீடு நிலைமை தொடர்ந்து நீங்களும் வலியுறுத்தியே வரீங்க. தமிழக அரசும் அவங்க வந்து மத்திய அரசு காரணம் நம்புகிறாங்க. இந்த நிலையில அடுத்த கட்ட உங்களோட நடவடிக்கை என்ன சார்? இது சம்பந்தமாக முதல்ல ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு பெரிய போராட்டம் பண்ண வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் நாங்கள். அதனால அப்படிப்பட்ட ஒரு போராட்டம், பெரிய போராட்டம், தமிழ்நாடு தாங்காத அளவுக்கு அந்த மாதிரி போராட்டமாக இருக்கிறோம். ஆனால் அந்த அளவுக்கு போகாம தமிழக அரசு அது 10.5 ஒன்றும் பெரிய இது இல்லை. அவங்களே சொல்றாங்க சில நேரத்தில் அவங்களுக்கு 13 கிடைக்குது, 13.9 கிடைக்குது, 12.98 கிடைக்குது, 15 கிடைக்குது, அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இப்போ நாங்கள் கேட்கறது அப்போ அவங்க இவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்றாங்க. நாங்கள் கேட்கறது அதை விட கம்மியாக தானே கேட்குறோம். வருஷம் 10.5 குறைவாக தானே கேட்குறோம். கொடுத்துட்டு போகலாமே. ஏன் அவங்க ஏதோ ஒரு புள்ளி கொடுத்து இதில் 13 இதில் 15 இப்படி அப்படின்லாம் சொல்றாங்க. நாங்கள் கேட்கறது அதை விட குறைவாக கேட்கறத கொடுத்துட்டு தானே போகணும். ஏன் கொடுத்துட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும்னா தீர்வு பண்ணும்போது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் சார் முருகர் தமிழர் கடவுள்னு சொல்றாரு. முருகர் ஆனா பார்வதி சிவனும் தமிழர்னு சொல்லி கேட்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் முருகர் வந்து தமிழ் கடவுள் சொல்றாரு. அப்படின்னா பார்வதி சிவனும் தமிழ் கடவுள் தானேன்னு கேட்கிறாங்க. இந்த சர்ச்சைக்குள்ள இந்த பிரச்சனைக்குள்ள நான் வாங்க விரும்பவில்லை. சரி, மிக்க நன்றி. நாம் அடுத்து சந்திப்பது அடுத்த வியாழக்கிழமை. சரி, நன்றி. ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்தோடனே எல்லாரும் கொடுத்தாச்சு. வந்தோடனே லட்டு எல்லாமே கொடுத்தாச்சு. கல்யாண நாள் முன்னிட்டு அவங்களுக்கு ஒரு டீச்சர் கொடுத்து கொடுத்தா லட்டு திருப்பதி லட்டா இல்லையா, இங்க உள்ள பூந்தி லட்டு பாண்டிச்சேரி ஏதோ ஒரு லட்டு.